இனிய வணக்கம். குறிப்பறிதல் என்ற 110வது அதிகாரத்திலே நாம் பார்க்க இருப்பது 2வது குறளுங்க. 1092. முதல்ல 2 நோக்குனாரு. ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்ற நோய்க்கு மருந்து, மற்ற நோய் மருந்து அப்படின்னார். 2வது குறளில் ஒரு வரையறை செய்கிறார். எப்படின்னா, காதலின் ஆரம்பமே கண்கள் தான், உறுதி செய்வதும் கண்கள் தான், இறுதி செய்வதும் கண்கள் தான் என்று ரொம்ப அழகாக சொல்றார். பாருங்க, இந்த குறள் கண் களவு செய்யும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் என்று பெரிது என்று எழுதுகிறார். இதில் முக்கியமான இந்த வார்த்தை களவு என்றால், அதாவது கவருதல் இல்லையா, கவர்ச்சி, தெரியாமல் எடுத்தல், இதெல்லாம் களவு என்ற இடத்துல வருது. சாதாரண மொழிக்கு வருது. சிறு நோக்கம் என்றால் சாதாரண, அது ஒரு சிறிய பார்வை அல்ல, ஏதோ பார்க்கறதில்ல, ஊடுருவி பார்த்தல், உயிராய் பார்த்தல், உணர்வாய் பார்த்தல், கலக்கும் நிலையிலே பார்த்தல், இதெல்லாம் காமத்தில் செம்பாகம் அன்று என்று எழுதுகிறார். செம்பாகம் என்ற சொல்லுக்கு பொருள் சரிபாதி. அப்போ காதலிலே கண்வழி கவருதல், கண்வழி கலத்தல், கண்வழி காதலை உறுதி செய்தல் என்பது சரிபாதி அல்ல, அதுதான் எல்லாமே. செம்பாகம் என்று பெரிது என்று எழுதுகிறார் இல்லையா. இட்ஸ் பிவோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இட்ஸ் அ மேஜர் திங், அதுதான் எல்லாமே. இட்ஸ் பிவோட்டல், இட் டிட்டர்மின்ஸ், இட் டிசைட்ஸ், அதுதான் முக்கியம். இப்போ காதலில் அந்த கண்கள், இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம். இதுக்கு இந்த வயது அந்த வயதெல்லாம் இல்லை, காதலிக்கணும்னு நான் சொல்கிறேன், காதலித்தல். ஏன்னா பாரதி சொல்கிறார், ஆதலினால் காதல் செய்வீர் என்றார். ஏன்னா காதல் செய்யும் மனதிலே கருணை இருக்கும், இரக்கம் இருக்கும் இல்லையா, உண்மை தன்மை இருக்கும், பிறர் மாட்டு நாம் செய்ய வேண்டிய அந்த அக்கறை உணர்வு இருக்கும். இதெல்லாம் எங்கே வரும்னா காதல். அது ஒரு கலை. கலைஞனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மென் உணர்வு, ஒரு மேல் உணர்வு இல்லையா. அதுதான் காதலினுடைய பெரிய நிலைப்பாடு என்று சொல்வார்கள். அதனால் வள்ளுவர் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக எழுதுவார், மலரினும் மெல்லது காமம் என்று எழுதுவார். 1289வது குறளில் நீங்கள் பார்க்கலாம். மலரினும் மெல்லிது, அந்த மனம் இருக்கும் இடத்திலே, அந்த மனம் பண்படும் இடத்திலே இந்த கண் வழியாக பார்க்கிறது. அந்த கண்ணிலே அங்கு காதல் இயற்கையாக இருக்கிறது. அந்த கண்ணின் பார்வை அவனுள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தாக்கம் நற்தாக்கம் இல்லையா. அதை பாதிப்புன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு தாக்கம். அந்த தாக்கம் காதல் தாக்கம். அதனுடைய தாக்கம் அதன் வழிதான் ஏற்படுகிறது. அதனால் எல்லாவற்றையும் விட காதலை உறுதியும் இறுதியும் செய்யக்கூடிய வல்லாண்மை, அணுக்கம் கண்களுக்கே. கண்களே பெரிய ஒரு இடத்தை வகிக்கிறது காதலை இறுதி செய்ய என்பதைத்தான் இங்கு வள்ளுவர் கண் களவு செய்யும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகமென்று பெரிது என்று எழுதுகிறார். இது ஒரு பெரிய சிந்தனையோடு எழுதப்பட்ட ஒரு காவிய குறள். இது கண்களினுடைய அந்த தன்மையை அழகாக சொல்லும் ஒரு அற்புதம் என்று சொல்லி ரசிப்போம், நினைந்து நினைந்து ரசிப்போம். இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.